வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான, சுலபமான, நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய கேரட் கப் கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுலபமான முறையில் தான் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். கேரட் கப் கேக் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 3 முட்டையை உடைத்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 85 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சர்க்கரையும் முட்டையும் ஒன்றோடு ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையும் சர்க்கரையும் நல்லா கம்பைன் ஆகி இந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக ஃப்ளஃபியாக வந்ததன் பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 85 கிராம் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 30 கிராம் அளவு காய்ந்த திராட்சை மற்றும் 200 கிராம் அளவு துருவிய கேரட்டும் சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்னோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கேரட் கப் கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து கப் கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். இதை இந்த மாதிரி கப் கேக்ஸ்க்காக வரக்கூடிய சிலிக்கான் மோல்ட்லேயும் ஊற்றலாம், இல்லைனா கப் கேக் பேப்பர்ஸ்லேயும் நம்ம ஊற்றலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். எப்படி ஊற்றினாலும் அவுட்புட் ஒரே மாதிரி தான் வரும். அதே மாதிரி பேட்டரை ஊற்றும் போது 90% ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மற்ற கப் கேக்ஸ் மாதிரி நல்லா ரைஸ் ஆகி வராது. பட் இருந்தாலும் இது நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 15 நிமிடம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் அடுத்து ஒரு 15 நிமிடம் இதை 180 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. 15 நிமிடம் இந்த கேரட் கப் கேக்ஸ் நல்லா சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இதை அவன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான, சுலபமான, நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய கேரட் கப் கேக்ஸ் ரெடி. நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கக்கூடிய கேரட் கப் கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.